ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய நைட் ரொட்டீன் அப்புறம் காலையில் மதியம் நான் என்ன பண்ணுறேன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு வந்து 11 மேலே ஆகிடுச்சு. நான் வேலை செய்ய வந்ததுமே, அதனால் நைட்டு மீதி இருந்த சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு. அப்புறம் நாளைக்கு சிம்பிளாக பட்டாணி புலாவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து செய்ய ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டே தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். ஓகே, இது நைட்டு ஊற வச்சிடலாம். அப்புறம் வந்து மெயினாக நான் ஒரு வேலையை மறந்துட்டேன். நான் வந்து அங்கே 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஒரே தலை சுற்றலாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல, சரின்ட்டு படுத்துட்டேன். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 டேஸாக சாமான் பயங்கரமாக சேர்ந்துடுச்சு. அதை வீடியோ எடுத்தேன்னு நினச்சேன், வீடியோ எடுக்கவே இல்லை போல். சரி, நான் இங்கே ஜன்னலை பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. 12 மணிக்கு நான் போயிட்டு சாமான் தைக்க போயிருந்தேன். எல்லாமே வந்து அந்த டைமில் பேய் தான் டூயட் பாடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய பாத்திரங்களோட நான் டூயட் பாடுற மாதிரி அவங்களெல்லாம் நான் குளிப்பாட்டிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சைட் பை சைடு கரப்பாம்பூச்சியிலும் வேறு நிறைய டூயட் பாடிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து அந்த 1:15 மணி ஆயிடுச்சு நான் முடிக்கிறதுக்கு. அப்போது டாம் அண்ட் ஜெர்ரி உட்காந்து பார்த்துட்ருக்கா நைட்டு. இந்த டீப்பாயில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த அம்மாவோட திங்ஸு. அதை நான் எடுக்கக்கூடாது, நானும் இல்லை எங்கள் வீட்டுக்கு கையே வைக்கக்கூடாது. வச்சா சண்டைக்கு போடுவாள். 3 வயசு தான் ஆகுது அவளுக்கு. ஏன்னா அது அவளோட இடம். ஸோ அது நான் இங்கே கிச்சனில் வேலை செய்கிறப்போ அந்த அம்மா அங்கே வந்து குட்டி குட்டி பாத்திரம் வச்சுருக்காங்க, அதை வச்சு வேலை செய்வாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நைட்டு எனக்கு போச்சு. ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ மார்னிங் விடிஞ்சிச்சு. நான் வந்து ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்றனால காலையில் பார்த்தீங்களா விடிஞ்சோன்னே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ காலையில் விடிஞ்சு எழுந்து வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். ஏன்னா 1:30 ஆயிடுச்சுல படுத்து தூங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பித்தேன். காலையில் இருந்த கஞ்சி இருக்குது, அவர் இப்போ குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். மதியம் வந்து அவர் வீட்டுக்கு வந்தால் வந்து சாப்பிடுவார். நேற்று வச்ச ரசமும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பட்டாணி புலாவ் செய்யணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடு வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, 2 டம்ளர் அரிசி மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா மதியானத்துக்கு போதும் 3 பேருக்கு. அதுவே அதிகம்தான். ஏன்னா பட்டாணி புலாவ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக செஞ்சுக்கலாம். மந்த் எண்டு வேறு இவ்வளோ தான் வெங்காய தக்காளி இருந்துச்சு. சரி, அதை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டாணி இதுதான். அப்புறம் வந்து புதினா இல்லை, அதனால் புதினா போட முடியல. எல்லாமே வாங்கணும் இனிமேல் தான். ஓகே, கரம் மசாலா காலி, எல்லாமே காலி, எல்லாமே ரீஃபில் பண்ணணும் வாங்கி. ஸோ இனிமேல் தான் இது வந்து இப்போ நம்ம சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சு அதில் எல்லாமே ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லாவே வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ப்பேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து புதினாலாம் போடல, அதனால் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மசாலாலாம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் நான் சேர்த்தேன். ஏன்னா தனியாத்தூள் காலி, எல்லாமே வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிடணும். பட்டாணி கொஞ்சம் வந்து ஒரு கால்வாசியாவது வேகணும். இந்த மாதிரி வதங்குற டைமில் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க, வதங்க விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 2 டம்ளர் ஊற வச்சோம் இல்லையா, 4.5 டம்ளர் வைக்கலாம். ஏன்னா இது வீட்டு அரிசி தான், பாஸ்மதி ரைஸ் இல்லை. ஒரு 4.5லேருந்து 5 டம்ளர் கூட வச்சுக்கலாம் தாராளமாக. ஓகே, நான் 5 டம்ளர் வச்சு நல்லா வந்து கொதித்ததும் அரிசி போட்டுப்பேன். எப்போவுமே நான் வந்து கிராஸ் போடுவேன், சில்வர் போடுவேன். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பிரியாணி, பிரிஞ்சி இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ எப்போவுமே அந்த கிராஸ் போட்டு தான் செய்வேன். அது எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணியெல்லாம் வற்றினோன்னே டம் போட்டுடலாம். டம் போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் புகை வருது இல்லையா, அந்த டைமில் வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து. இப்போ துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடு அந்த வேலையை முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து டம் போட்டு எடுத்துட்டோம். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அடிலாம் பிடிக்கல பாருங்கள், அடி பிடிக்காம தான் இருக்கும் இந்த பேனில். ஸோ நல்லாவே வெந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு வாட்டி டம் போட்டு வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ வந்து என் பாப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்கா. ஓகே, சைட் பை சைடு வந்து நான் டம் போட்ட கேப்பில் வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ துணி கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருக்குது. இந்த துணி போட்டிருக்கல மிஷினில், அதோடு வந்து காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பழைய பேலன்ஸ் இருக்க
துணியோடு சேர்த்து மடித்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.